வெல்கம் டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களேன்னு பாடி காட்டி இருக்கிறாங்க. ஜாதி ஒழியணும்னு நீங்க பேசுறீங்க, ஜாதி ஒழியணும்னு பாட்டு பாடுறீங்க, அதெல்லாம் இங்க சாத்தியமே கிடையாது. இப்போ பொறுத்த 2 ஜாதி தான் சார் இருக்கு. ஒன்னு பணக்கார ஜாதி, ஒன்னு ஏழை ஜாதி. நரிக்குறவர்கள் அவங்களுக்கு இடம் ஒதுக்கி இருக்காங்க, அதான் இருப்பாங்க. எதிரில் ஒரு டீ கடை இருக்கு, அவங்க எனக்கு கிளாஸ்ல கொடுப்பாங்க, டம்ளர்ல தரமாட்டா, டிஸ்போசல் கிளாஸ்ல தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் குப்பை தூக்கிட்டு போட்டோம், டிஸ்போசல் கிளாஸ். ஏப்பா இவன் எஸ்சி கேட்டகரி, இவன் எதுக்கு 299 வாங்கணும்? உங்களுக்கு முதல் எதிராளி அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். டிஸ்போசல் கிளாஸ் நவீன தீண்டாமை, இரட்டை கோவலை. நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது தீண்டாமை. சமீபத்திய ஆய்வறிக்கையில ஒரு விஷயம் படிச்சேன். என்னன்னா, ஆசிய கண்டத்துல, இந்தியா கூட இல்ல, தமிழகம் கூட இல்ல, ஆசிய கண்டத்துல ஆசியால இருக்க மனிதர்கள்லாம், ஐரோப்பா மற்ற கான்டினென்ட்லாம் விட்டுருங்க, ஆசியால உள்ள மனிதர்கள்லாம் சில விஷயங்கள் பண்றாங்க. ஆனா தான் பண்றதை தனக்கே தெரியாம மறைக்கிறாங்க. ஒன்னும் மறைக்கிறாங்க அல்லது பொய் சொல்றாங்க. இப்படி ஒரு அறிக்கை பார்த்தேன். இது ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? ஆசியாவை குறி வச்சு இவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? நம்ம வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையோ? ஒரு ஜப்பானும் சைனாவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் வளர்றது பிடிக்கலையோங்கிற காழ்ப்புணர்ச்சியா இருக்குமோன்னு நானும் கொஞ்சம் எதிர்ப்பதமா தான் பார்த்தேன் அந்த செய்தியை. ஆனா அதுக்கான புள்ளி விவரங்கள் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஆசிய கண்டத்திலேயே இந்தியாவே எடுத்துக்கோமே, பெண்களை சமநிலையா நம்ம போற்றி பாதுகாப்போம், தெய்வமா வச்சிருக்கோம், குளத்துக்கு நதிக்கெல்லாம் பெண்களோட பேரு, பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தியா இருக்கு, கணவன் மனைவி உறவை போற்றுகிற ஒரு களம் அப்படின்னு பேசுறாங்க, ஹெச்ஐவிக்கான ஒரு ஊற்று மாதிரி பார்க்கப்படுகிறது ஆசிய கண்டத்துல, இந்தியாவில் நமக்கே தெரியுது, குழந்தைகளை செல்வமாக கொண்டு, குழந்தைங்கன்னா எனக்கு அவ்வளவு பிரியண்டா, அதுங்க தான்டா என் வாழ்க்கைன்னு இருக்க இடத்துலதான் குழந்தை தொழிலாளர்களோட வாசகமும் நிறைய இருக்கு. இப்படி எல்லாமே சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. ஆனா நம்ம பிறந்த காலத்துல இருந்து நம்ம ஒன்னும் பெருசாலாம் இல்ல, 300 வருஷம் எந்த மனுஷனும் வாழ்ந்துட முடியாது. ஆனா என் தாத்தன், எங்க அப்பன், அவங்களோட அப்பன், என் பாட்டன், இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்ங்கிறது மறுக்க முடியாத உண்மை, ஒரு சாதி. அது எங்க இருந்து வந்துச்சு? தீயா இருக்கா, தீயா இல்லையா, சாதியோட வாசம் என்ன, மனிதர்கள் அந்த சாதியோட தான் பயணம் பண்ணணுமா, இதற்கு ஒரு முடிவே கிடையாதான்னு இப்போ உள்ள சமூகம் கொஞ்சம் விழிப்புணர்வா பேசிட்டு இருக்குங்கிறது ஆரோக்கியமானது. டீ கடைகள்ல, வீடுகள்ல, தெருக்கள்ல இந்த மாதிரி பேசுனது போக ஒரு அரங்கத்துல வெளிச்சத்துல சாதி குறித்த சிந்தனைய பேச வந்திருக்கு உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பக்கம் ஜாதிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஜாஸ்தியா இருந்தது, மேபி இப்ப குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கமும் இல்ல, ஒரு போர்வை போத்த வேணாம், ஜாதி இன்னும் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஜாதிக்காகவே பயணம் போற மக்கள்லாம் இருக்காங்கன்னு இன்னொரு பக்கமும் இருக்கு. நான் எப்பவுமே என் பாட்டனை தான் கூப்பிடுவேன். பாட்டங்கிறத என் பாரதியை சொல்லுவேன். ஒரு ஒல்லியான தேகத்துக்கு சொந்தக்காரன், தீக்குச்சி மாதிரி வார்த்தைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு எட்டயபுரத்து நாயகன் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. எல்லாரும் படிச்சதுதான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சின்ன குழந்தைக்கு தான் சொன்னான், பெரியவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சின்ன குழந்தைக்கு சொல்லி எதிர்கால சமூகமாவது நல்லா இருக்கணும்னு அக்ரஹாரத்திலிருந்து சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம் அன்றைய காலகட்டத்தில். நான் சொல்றது, பாரதி சப்போஸ் இப்போ வந்தாருன்னா, என்னே எடுத்துக்கோங்க, முண்டாசெல்லாம் நான் போட்டுக்கிட்டு ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு பாரதி மாதிரி நவீன பாரதியா வந்தேன்னா, உங்க பக்கம் பேசுவேனா இவங்க பக்கம் பேசுவானா? பாரதி கவிஞர், அவர் இந்த நேரத்துல இருந்து பாட்டு எழுதியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் எவன்டா சாதி பாக்குறான்னு அப்பாவி போலவே பேசுறான், இப்பெல்லாம் எவன்டா சாதி பாக்குறான்னு அப்பாவி போலவே பேசுறான், நாட்டு நிலைமைய தலைகீழா பாக்குறான், சொந்த ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஜாதியே இல்லைன்னு பீத்துறான். இது இப்படி எழுதியிருப்பாரு பாரதியார். ஏன்னா இன்னமும் பட்ட வெளிச்சமா இங்க இருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விதத்துல வருத்தமா இருக்கு. எதிர்க்க கல் இருக்கு, கண்ணு முடிக்கிட்டு இங்க கல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எதிர்க்க இருக்கிறத கண்ணு திறந்து பார்த்தாதான் தெரியும். இங்க இன்னும் அழுத்தமான பதிவுகளை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இரட்டை வாழ்விடங்களா, இரட்டை குவளை, டீ கடையில இரட்டை டம்ளர் வச்சிருக்கான், 2 டம்ளர் வச்சிருக்கான். ஒரு ஊர்ல போறேன், ஜாதி தீண்டாமைக்கு எதிரான பிரச்சார பயணத்துல போறேன், நான் இதே மாதிரி பாட்டு பாடுறதா என்னோட பிரச்சார பயணத்துல பாட்டு பாடுறதான் வேலை. பாடிட்டு அடுத்தவர்கிட்ட மைக் கொடுத்துட்டு வந்தவொடனே என் கையை பிடிச்சிட்டு ஒரு பெண்மணி அழுகுறாங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது, கடந்த 1 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, ஜாதி ஒழியணும்னு நீங்க பேசுறீங்க, ஜாதி ஒழியணும்னு பாட்டு பாடுறீங்க, அதெல்லாம் இங்க சாத்தியமே கிடையாது அப்படின்னா. ஏங்க, மாற்றம் என்கிற சொல்லை தவிர எல்லாமே மாறும் அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க கிட்ட. இல்லைங்க, இதோ இந்த மரத்துக்கடியில் நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்துல ஒரு கோயில், இப்பதான் கட்டப்பட்ட கோயில், இந்த கோயில் பக்கத்துல எங்க மாமா போனாரு, குறிப்பா சொல்றாங்க, கோயிலுக்கு இல்லைங்க, கோயிலுக்கு பக்கத்துல எங்க மாமா போனாருன்னு அவங்க கணவரை சொல்றாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த மரத்துல தான் கட்டி வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லி 1 வருடங்களுக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம்,
அதே திருச்சி நகரப்பகுதியில மத்தியில கிறிஸ்தவ கல்லறை, ஜாதி இல்லைன்னு சொல்லப்படுற கிறிஸ்தவ கல்லறையில போனா தலித்துகளை இந்த பக்கம் போதை, உயர் ஜாதி இந்துக்களை கிறிஸ்தவர்களை இந்த பக்கம் போதைன்னு சொல்லி கிறிஸ்தவ கல்லறையில இரட்டை கல்லறைகளா வச்சிருக்கான். இதர ஜாதிகளுக்கு தனி சுடுகாடுன்னு சொல்லி தனியா வச்சிருக்கான். தலித்துகளுக்கு தனி சுடுகாடுன்னு தனியா வச்சிருக்கான். இன்றைய காலகட்டத்துல சமுதாயத்துல ஜாதிகள் கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா பாடல் வரிகளே சொல்லியிருக்காங்க, ஜாதியும் சாகவில்லை சட்டமந்தான் உதவும் இல்ல, சாதியும் சாகவில்லை சட்டமந்தான் உதவும் இல்ல, வெட்டுப்பட்டு விழுகிறமே செல்லக்கா செல்லக்கா நம்ம விடியதப்போ வேலங்களையே கண்ணம்மா கண்ணம்மா நம்ம விடியதப்போ வேலங்களையே கண்ணம்மா கண்ணம்மா. இந்த பாடல் வரி மூலியமா நிறைய விழிப்புணர்வு பாடல் மூலியமா ஜாதிகள் இருக்கு என்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தா கூட என்ன ஜாதி, ஒரு சர்டிபிகேட் வாங்கினா என்ன ஜாதி, ஸ்கூலுக்கு போன மேல் படிப்பனா என்ன ஜாதி, வேலை வாய்ப்பு வந்தா என்ன ஜாதி, அந்த வரியிலே ஜாதி என்றதை எழுதியிருக்கு. அது மறுக்க முடியாது இந்த காலகட்டத்துல. அதிகப்படியான விஷயங்கள்லாம் இப்ப சாதி ரீதியா ஜாஸ்தியா தான் இருக்கு, குறைஞ்சிருக்குன்னு பேச வரீங்க. கல்லுல முட்டிக்கலாம் போல இருக்கு உங்களை பார்த்தாங்கிறது அவரோட கேள்வி. இப்போ சகோதரன் சொன்னாரு, இவங்க கண்ணை மூடிக்கின்னு கல் இருக்கிறது தெரியாம கண்ணை மூடின்னு உட்காந்துருக்காங்க. நம்ம நடந்து போற பாதையில கல் இருந்தா அதுல மோதிக்கின்னு போலியே, அந்த கல்லை தூக்கி இன்னொரு பின்னாடி வருவங்களும் அதை இடிச்சுக்க கூடாதுன்றதுக்காக தூக்கி எட்ட போட்டுட்டு போறோம். அது மாதிரி அந்த ஜாதின்றத நம்ம அன்பாலதான் எடுத்து போடணும். அந்த ஜாதி இருக்குன்றத நம்ம வெறித்தனத்தை காட்டி வாழக்கூடாது. கல் இருக்கு ஆனா ஒதுங்கி போகணும். அருமை நண்பர் குறிப்பிட்டாரு, சாதி இருக்கு எல்லாரும் நீங்க கண்ணை மூடிட்டு போற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா சாதின்றது கண்ணை திறந்து பார்த்தா தெரியுமா? தெரியாது. சாதின்றது ஒரு மாலையே. சாதின்றது ஒரு பொருளோ ஒரு கண்ணுக்கு தெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இங்க சாதி கடைபிடிக்கிற விதங்களை எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறான், அப்பார்ட்மெண்ட்ல குறிப்பா ஒரு ஜாதியோட பேரை சொல்லி, ஓசியில ஒரு ஜாதியோட பேரை சொல்லி அவர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறான். எதுக்காக அவர்களுக்கு மட்டும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் அவன் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற ஜாதிக்காரங்க அந்த இதுல வரக்கூடாது, குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம கூட சேர்ந்து வாழக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு நவீன சேரிகள் மாதிரி ஒதுக்குற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நடக்குது இது. இப்போ முதல் அடிப்படை கலாச்சாரம், உணவு, உடை, இதெல்லாம் முதல்ல பேசிக். வர்ஷிப், வழிபாடு முறை, இதெல்லாம் முதல்ல பேச, அதை ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிள் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருப்பாங்க. இப்போ அவர் சொன்னாரு இந்த பிளாட்ல ஒரே கம்மி இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு. எல்லா இடத்துலயும் இப்போ எத்தனை இடத்துல மாறி இருக்குன்றது கண்டிப்பா ஒத்துக்கணும். நிறைய இடத்துல மாறி, இப்போ இதே இவங்க சொல்றாங்க ஊர்ல ஒரு சில இடத்துல இருக்கலாம். இப்போ முன்னாடி இருந்த காலங்களுக்கு இப்போ எவ்வளவு மாறி போச்சு. எந்த விதத்துல குறைஞ்சிருக்குன்னு தான் கேக்குறேன். முன்னாடி எந்த காலம், ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்ப அவரு 10 உதாரணம் சொன்னாரு. நான் கேக்குற சிம்பிள், ஒரு 10 உதாரணம் அவங்க கேட்டா சொல்றாங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க, என்ன குறைஞ்சிருக்கு, எப்படி குறைஞ்சிருக்கு? சார் முன்னைக்கு ரொம்பவே மாறி இருக்கு சார். முன்ன பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டினா அதே கம்யூனிட்டில தான் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வேற கம்யூனிட்டில பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சு வச்சிருவாங்க. ஆனா இப்போலாம் அப்படி கிடையாது. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்குது. கலப்பு திருமணங்கள் இப்ப முன்னைக்கு நிறையவே வந்திருக்கு சார். இப்போ இப்படிதான் நான் கேக்குறேன். வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களேன்னு பாடி காட்டி இருக்கிறாங்க. அதன் பிரகாரம் நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ, எனக்கு இப்ப 36 வயசு ஆகுது. நான் சின்னதுல இருக்கிறப்போ எங்க தாத்தா பாட்டிலாம் அந்த ஜாதியோட ஒட்டாத, அது தீண்டாம ஜாதி, இது மாதிரிலாம் சொல்லி வளர்த்தவங்க. ஆனா நான் தலையெடுத்து எனக்கு புத்தி தெரிஞ்சு ஃப்ரெண்டுங்க எல்லாரோட பழகணும். அது மொதல் சப்ஜெக்ட். ரெண்டாவது, மேரேஜ் ஆகி 10 வருஷ காலம் ஆகுது. 10 வருஷ காலத்துல இது வரைக்கும் ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிறாங்க. கிறிஸ்துவ இதுல பாத்திராஜின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிறாரு. அவரு வீட்டுல நான் போய் சாப்பிடுவேன், அவரு என் வீட்டுல சாப்பிடுவாரு. எஸ்சியில ஒரு ஃப்ரெண்டுக்கிறாரு, அவர் பேர் காத்தவராயன்னு பேரு. அவரு வீட்டுல போய் சாப்பிடுவோம், என் வீட்டுல போய் சாப்பிடுவோம். அதுக்கு முன்ன அவங்க எதிர வந்தாலே, நாங்க எதிர பண்ணாலே ஐயோ அவங்க தீண்ட தாடகனுங்க ஒதுக்கி விடுற இதுவு போயிட்டு ஒத்துருக்கு ஒத்துரு. எங்க கிராமத்துல இருந்து அவங்க கிராமத்துல பொண்ணு வாழ்க்கை நடத்துது. நீங்க இன்னும் தற்காலத்துலதான் இருக்கீங்க. இந்த ஜெனரேஷன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஏன் மறுக்கிறீங்க நீங்க? இப்போ அந்த சகோதரர் சொன்னாரு கலப்பு திருமணம்லாம் வந்துடுச்சுன்னு. கலப்பு திருமணம் சரி. அப்புறம் கௌரவ கொலைகள்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன முடிவு போறீங்க? வேறு சாதி பெண்ணையோ வேறு சாதி ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப பொண்ணு வீட்டுல பிடிக்காதவங்க கூட்டு போய் கௌரவ கொலையோ, மாப்பிள்ளை வீட்டை பிடிக்கிறவங்க கூப்பிட்டு போய் கொலையோ பண்ணா கௌரவ கொலைங்கிறது இப்ப குறைஞ்சுதாங்க சார் இருக்கு. என்னங்க முன்னைக்கு இப்ப குறைஞ்சுதாங்க சார் இருக்குது. அப்ப முன்ன எவ்வளவு நடந்திருக்குன்றது இல்லையா? இப்ப நீ குறைஞ்சிருக்குன்னு இல்ல, நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மேல ஒருத்தர் சொன்னாரு ஃபுட்டு வைஸா எல்லாத்தையுமே பண்றதுன்ட்டு. என்ன ஃபுட்டு யாரா இருக்குன்ட்டு எதுவுமே ஒதுக்கப்படல. எல்லாருமே பசி வேட்டை சமூகத்தை சார்ந்து தான் நம்மளாம் வந்தோம். வேட்டையாடி சமூகத்துல இருந்து தான் வந்தோம்.
ஒவ்வாமை காரணமா நீ சாப்பிடாது வந்து நான் சாப்பிட மாட்டேன்றது எந்த விதத்திலும் அர்த்தம் இல்லை. எனக்கு சிக்கன் பிடிச்சிருது, உங்களுக்கு மட்டன் பிடிச்சிருது, சரிங்களா? இது எனக்கு வந்து இன்னொருத்தரும் மாட்டுக்கறி சாப்பிட்றாரு, இன்னொருத்தருக்கு வெஜிடபிள் பிடிக்கும், வெஜிடபிள் பிடிக்கும். எனக்கு இப்போ சிக்கன் சாப்பிட்றவனுக்கு வந்து பீஃப் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, மாட்டுக்கறி சாப்பிட பிடிக்காது. அது ஒவ்வாமை தான் தவிர இது சாப்பிட்றதால இவன் இந்த அடையாளத்துக்குரியவன்றது கட்டாயம் கிடையாது. இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒருத்தர் பிடிக்கலன்ற போது அவர் வந்து பக்கத்தில் இருக்கணும்னு சொல்றது நியாயம் இருக்கு. இல்லை, உங்களை யாருமே கட்டாயப்படுத்தல. உங்களை திணிக்க முடியாது. என்னோட சுதந்திரம் உங்க மூக்கு நுனி வரலாம் தான், உங்க மூக்கத்தோட தான் இருக்காது. சார் நீங்க சொல்றது ரைட்டு தான் சார். நீங்க சொல்றது ரைட்னு வச்சுக்கோங்க சார். முன்ன இருக்கும்போது இப்போ பழங்கால பின்னாடி போகும்போது பாத்தீங்கன்னா ஜாதி பார்க்காத யாருமே கிடையாது. சரி, ஓகேங்களா? இப்போ 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 நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதுதான் கேக்குறேன். ரைட்டான கேள்வி, பதில் சொல்லுங்க. நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் கூட சாப்பிடுவான், இணக்கமா இருப்பான். அவன் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் நல்ல மாவுடு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் இவன் சாப்பிடுவான். இவங்க அதை பார்த்தாலே வெளிலப்போ தள்ளிப்போ அல்லது நான் ஒதுங்கி போறேன். இது என்ன நான் கேக்குறது? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இதுதான், வேற எதையும் இதுல சாயலே பூசாதீங்க. என்ன சொல்றது, இதோட பாயிண்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். அந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எஸ்சியும் இருக்கலாம், பிசியும் இருக்கலாம், எஃப்சியும் இருக்கலாம். வெறும் எஃப்சி மட்டும் தான் வெஜிடேரியன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய எஸ்சி நண்பர்கள்லாம் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்க. இந்த ரெண்டையும் இந்த உணவு குறித்த விஷயத்திலேயே ஏன் இப்படி பாக்குறீங்க? அவர் சொன்ன மாதிரி வேட்டை சமூகத்துல இருந்து ஆரம்பிச்சோம், உணவுன்னொடனே நீ தள்ளிக்க ஏன் நீங்க சொல்றதுக்கே நான் வரேன். இப்போ எனக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போறேன். நான் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்வீட்ல நிறைய வளர்த்துருக்கேன். சொல்ல போனா அவங்க வீட்டில் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு எல்லாமே அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அதுக்காக இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன சொல்ல வந்தாரு, இங்கே வந்து இந்த கம்யூனிட்டிக்காரன் வரக்கூடாதுன்னு சொல்கிறானே அப்படி மாதிரி சொல்கிறாரு. இன்னைக்கு எத்தனையோ ஃப்ளாட்டில் எத்தனையோ பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க, சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒரு ஸ்பெசிஃபைடா சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ நடக்கிறத எடுத்துக்கிட்டு இதுதான் சமூகத்தோட ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு நினைக்கிறீங்களோ? அவர் சொன்ன கேள்விக்கு அவர் சொன்னதற்கு தான் நல்ல பதில் நீங்க சொன்ன. மாமிசத்தை சாப்பிடறத வச்சிடல. இப்போ இவர் தோழர் சொன்னார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்குள்ள இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்றது. நீங்க பார்த்த ஒரு இடம் இருக்கு, ஆனா பரவலா சென்னைக்குள்ள ஒரு நிறுவனம் கட்டின பில்டிங் இருக்கு. அங்க வெறும் ஜெயினுக்கு மட்டும்தான் அந்த இடம் இருக்கு. இதுல குறிப்பா இன்னொன்னு இருக்கு, இந்துஸ் கிடையாது. இந்துஸ்க்கு நீங்க அந்த ஒரு நிறுவனத்துல அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க ஒரு ஹிந்து போயிட்டு பில்டிங் ஒரு பிளாட்ஸ் வாங்க முடியாது. மறுக்கப்படுது. அப்படி நீங்க ஒன்னும் நேரடியா போய் அதை விசாரிச்சுக்கலாம். இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து பக்கத்துல எனக்கு தனியா வீடு ஒண்ணு பார்க்க போறேன். ஒரு புரோக்கர் மூலியமா போறேன். புரோக்கர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கம்யூனிட்டியை மாத்தி சொல்லுங்க அவர்கிட்ட. சரி, இவர் சொல்றாரு. ஆனா என் மனசுல வந்து அப்படி சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. என்ன மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னோட நோய் கிடையாது, என் மீது அடிக்கப்படுகின்ற துர்நாற்றம் கிடையாது இல்லையா. நான் அந்த துணியோட தான் நான் அங்க போறேன். போறப்ப அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா நேராக கேட்குறாங்க, சார் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் நான் வீடு தர மாட்டேன். நீங்க பார்த்தது ஒரு இடம், நான் அந்த மாதிரி ஒரே மாசத்துல 75 வீடு பார்த்திருக்கேன். அப்போ நீங்க பாக்குற அந்த 3 இடத்துக்கும் நான் பார்த்த ஒரே மாசத்துல 75 வீட்டுக்கும் அப்ப சதவீதம் போட்டு பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க தேடினா கண்டிப்பா எத்தனை இடம் இருக்கும்? நீங்க வந்து அந்த பிளாட்ஸ் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டிய பகுதிகள், குறிப்பா பம்மல், பல்லாவரம், அனகாபுத்தூர் இந்த பகுதிகளில் போனீங்கன்னா, நாங்கள் ஒரு கடை நடத்திட்டு வந்திருந்தேன். அப்போ வியாபாரம் பண்ணும்போது துணி கடை, அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, சார் நீங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியாரா இல்லை நீங்கள் நாடாரா? ஒருவேளை ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்க நண்பர் ஒருத்தர் என்னை பார்க்குறாங்க. அவர் வந்து ஒரு காவல்துறையில் ஒரு முக்கிய பணியில் இருக்கக்கூடிய நண்பர். அவர் வந்து எனக்கு ரொம்ப நண்பர். என்னை வந்து பார்த்துட்டு கடையில் நின்றுட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட யாரோ 2 பேர் காலனி பசங்க மாதிரி இருந்தாங்க அனகாபுத்தூரில் சார், காலனி பசங்க மாதிரி தெரிஞ்சாங்க, தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, அந்த ஊருக்கே நீங்கள் போய் அனகாபுத்தூர்ல கேட்டிங்கன்னா தெருன்னா காலனியா ஊரான்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் அந்த 2 இந்தியா, சேரி இந்தியா, ஊர் இந்தியான்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் வளர்ந்து இன்ஃபோசிஸ் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய தாம்பரம், பல்லாவரம், குறிப்பாக அனகாபுத்தூர் பகுதி பாருங்க, பல்லாவரம் பாருங்க, அந்த நாகல்கேணி பாருங்க, பம்மல்ல போனீங்கன்னா லேண்ட் ரேட் ரொம்ப கம்மியான இருக்கிறோம். நகராட்சிக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற இடம் பம்மல் காலனி இன்னும் பேர் வச்சிருக்காங்க. அது வந்து குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வாழறாங்க. நான் அப்போ எந்த வகையில அந்த இடம் இருக்கு? நான் இன்னொன்னு முக்கியமா சொல்றேன். இல்ல, நான் இதுக்கு ஒரு விளக்கம் வேணும். நம்ம குடுவாஞ்சேரி சேரிகள் நிறைந்த பகுதியா முன்னாடி இருந்து காலகட்டத்தில இருந்து இப்போ அது அப்படியே சாயல் மாத்திட்டோம். இந்த காலனிங்கிறது சேரிங்கிறது வேற. அது வந்து ஒரு காலனிங்கிறது தான் குறிப்பா இந்த வட மாவட்டங்கள்ல. ஏன்னா நான் தென் மாவட்டங்களுக்கு போனது கிடையாது. இந்த வட மாவட்டங்கள்ல நீங்க போனீங்களா எங்க காலனியான்னு கேட்பாங்க பொதுவாவே.
நீங்க ஒரு ஊர் போறீங்கன்னா பொதுவாக வந்து திருத்தணியில ஒரு பக்கத்துல ஒரு ஊர்னு வச்சுங்களேன், ஒரு அக்ரஹாரம்னு வச்சுங்க, ஊர் பேரு அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. அக்ரஹாரம் ஊரா காலனியா இப்படிதான் கேட்கறாங்க. நீங்க யாராலும் கேளுங்க, தென் மாவட்டங்கள்ல இருந்து குறிப்பா சென்னைக்கு அப்பாற்பட்டு வரவங்க ஊரா காலனியான்னு கேட்கறாங்க. இதுவும் அருந்ததியர் காலனியா? அது வந்து இன்னும் சோதனை பேசக்கூடாது, இன்னும் கேவலமா கேட்கக்கூடிய வகைகள் இருக்கு. என்னுடைய காலகட்டத்தில், எங்க அப்பா காலகட்டத்தில் ஜாதி இல்லை. நான் வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். 30 வருஷம் ஆகுது. சூப்பர். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து கலப்பு திருமணம் பண்ணிட்டேன். நான் ஒரு பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவன், என்னுடைய மனைவி முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். நீங்க ஒரு பிசி கம்யூனிட்டி. ஆமா, அவங்க ஒரு எஃப்சி கம்யூனிட்டி. நாங்க 2 பேரும் காதல் திருமணம், கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டோம். வெரி குட். ஆனா இன்றைய அளவிலும் எங்கள் குடும்பத்திற்குள்ள, என்னுடைய குடும்பத்திலோ அவங்களுடைய எந்த மன வருத்தமும் இல்லாமல் ஒன்றாக உறவாக இருந்து வருகிறோம். என்னுடைய குழந்தைகளும் இன்று அவர்கள் எதை கேட்டாலும், எந்த பெண்ணை காட்டாலும், எந்த பையனை கேட்டு நாங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் செய்து வைக்க தயாராக இருக்கிறேன். இது என்னுடைய காலம், என்னுடைய தகப்பனார் அதை ஏற்றுக்கொண்ட காலம். உங்கள்கிட்ட சின்ன கேள்வி, ஐயமா நினைக்காதீங்க. நீங்க பிசி, அவங்க எஃப்சின்னு சொன்னீங்க. உங்க பிள்ளைகள் அதே மாதிரி உங்களை விட சற்று குறைவான சாதியாக சொல்லப்படுகின்ற ஒரு சாதியை தேர்ந்தெடுத்தா ஒத்துக்குவீங்களா? நிச்சயமா சார். என்னோட காலத்துல நான் அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு கலப்பு திருமணம் தான் பண்ணிருக்கேன். நான் பெங்களூர் வந்திருக்கேன். கலப்பு திருமணமா நீங்க? சரி. ஆனால் அந்த டைமில் ரொம்ப வெறுத்தேன். எங்கள் ஃபேமிலியில் யாருமே வரல, யாருமே சப்போர்ட் இல்லை. என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் தான் நான் நின்னேன். எனக்கு 2 பசங்களோடு நின்னேன் நான். அப்புறம் அவர் எங்கள் வீட்டில் எல்லாம் எங்களை வெறுத்தாச்சு. அதே மாதிரி என் குழந்தை வந்தப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, பாருமா, ஜாதி மதம் பார்க்க வேண்டாம், ஏது ஜாதியானா பரவாயில்ல, லோ காஸ்ட் ஹை கிளாஸ் வாட் எவர் இட் இஸ், தே ஷுட் பி ஹாப்பி, அவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி ஹாப்பி. அந்த தான் நாங்கள் எதிர்பார்க்குறது. தவிர ஜாதி விட்டால் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். ஒரே ஒரு நிமிஷம், எல்லாருமே கலப்பு திருமணம் சொல்றீங்க. தயவு செய்து கலப்பு திருமணம் கிடையாது. மனுஷனுக்கும் மாட்டுக்கு நடக்கிற திருமணம் கிடையாது. இன்னொரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கு நடக்கக்கூடிய திருமணம் இது ஜாதி மறுப்பு திருமணம். அதை ஞாபகம் வச்சு. நிறைய பேர் சாதி அப்படிங்கிறது என்னுடைய துணை பெயர் மாதிரி, என்னுடைய துணை பெயர் அப்படிங்கறத விட நான் பாக்குற இடங்கள்லாம் அவலமாக கூடவே வந்துகிட்டு இருக்கு, ஒழிக்கப்பட வேண்டும். அவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு இந்த பக்கமும் இல்ல, அதெல்லாம் எங்க ஜெனரேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கமும் ஒரு அனல் பறக்கிற விவாதம் தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட கருத்துக்கள் கேட்கலாம். நண்பர் ஏற்கனவே சொன்னாங்க, உணவு, பண்பாடு, உடை அப்படிங்கிறலாம் சொன்னாங்க. இந்த உடை அப்படிங்கிறது கூட இன்னும் ஜாதியில இருந்துகிட்டு இருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழனுக்கு வந்து ஜாதிங்கிறதே கிடையவே கிடையாது. தமிழோட வரலாற்றுல ஜாதியே கிடையாது. சாதிக்கணும் சொல்லக்கூடிய அந்த சாதி தான் இருக்குதே தவிர ஜாதி அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுக்கு உண்டான ஜாதி கிடையாது. தமிழனுக்கு கிடையாது, பண்பாட்டுல எங்கேயுமே கிடையாது. அது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஒருவர்களால் திட்டமிட்டு தமிழனுக்குள் புகுத்தப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா போய் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேரளாவில் திருவாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெண்கள் மேலாடை அணியாம இருக்கணுங்கிற சட்டம் போட்டாங்க. அதை எதிர்த்து போராடி என்னுடைய சகோதரி, முன்ன உட்காந்துருக்கிற எங்க சகோதரி, பக்கத்துல உட்காந்துருக்க என் சகோதரி, இவங்க மேலாடை போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதை எதிர்த்து போராடி இன்னைக்கு இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு நவீனமாக்கப்பட்டு வந்திருக்கு தீண்டாமை. எப்படி பாத்தீங்களா, இன்னைக்கு பெண்கள் ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு அதே கேரளால இருந்து வார்த்தை வருது. ஞாபகம் வச்சுங்க, நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது தீண்டாமை, நவீனமயமாக்கப்பட்டிருக்குது. சரி இருந்துச்சு. இன்னைக்கு சென்னையில எப்படி இருக்குது, இங்க ஹவுசிங் போர்டுன்னு தனியா வச்சிருக்கு. ஹவுசிங் போர்டு பசங்கன்னா திருடுவானுங்க, ஹவுசிங் போர்டு பசங்கன்னா கொள்ளையடிப்பானுங்க, ஹவுசிங் போர்டு பசங்கன்னா கொலை பண்ணுவானுங்க. அப்ப ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேரியில இருக்கிறவங்க, அவங்க சொன்ன மாதிரி காலனியில இருக்கிறவங்க, இவங்களாதான் தப்பு பண்றவங்க, இவங்களாம் தீண்டத்தகாதவங்க, இப்படியே தான் காட்டப்பட்டிருக்குது. அது நவீனமயமாக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கு. நன்றி. 2 பாயிண்ட் ரொம்ப கிளியரா சொன்னாரு. முன்னாடி இருக்கிற வடிவம் தான் இப்ப அப்படியே மேலோட்டமா வருது. ஜீன்ஸோட உதாரணம் சொன்னாரு, பிரபல பாடகர் சொன்னதை சொன்னாரு. இன்னொன்னு, இந்த ஏரியா பசங்கன்னா நிச்சயமா களவுலையும் திருட்டுலையும் மத்த கெட்ட விஷயங்கள்லயும் இந்த ஏரியா பசங்க தான்ப்பா செஞ்சிருப்பாங்கிற அனுமானத்துக்குள்ள வந்துடுறாங்கிறத இந்த 2 பாயிண்ட்டுக்கு பதில் வேணும் எனக்கு. இப்போ நாங்க இருக்கிற இடத்துல கூட தான் ஊருன்றது ஒரு பிரிவு இருக்கு, சேரின்றது ஒண்ணு இருக்கு, காலனின்றது. ஆனா இப்போ வந்து உங்களை மாதிரி வயசு உள்ள ஃப்ரெண்ட்லியா வந்து தோல்ல கைய போட்டுக்கின்னு, மச்சான் நீ வா என் வீட்டுக்கு சாப்பிடலாம், நான் வர உன் வீட்டுக்கு சாப்பிட்றேன்னு, இதுல ஒன்றும் இல்லையே. தாராளமா இப்ப என்ன பண்றாங்கன்னா, எங்க வேணா ஸ்கூட்லயே டபுள்ஸ் போறாங்க, வீட்டுக்கு. இப்ப அதே காலனியில உள்ளவங்களுக்கு எங்க இடத்த சேர்ந்த பெண்ணையும் கொடுத்துருக்காங்க 2 வீட்டுல. இப்ப ஜாதி இருந்தா அது மாதிரி வேறுபாடு இருக்கும் இல்லையா? இல்லன்றதுனால தானே தரம் பார்க்காத அளவுக்கு இப்ப வந்து சம்மந்தம் பேசுறாங்க. அப்ப கிடையாது தானே. நான் திருவண்ணாமலைக்காரன். நான் என்னோட தெரு பேர் நான் சொல்ல விரும்பல.
ஏன்னா நீங்கள் சொல்ல ஜாதி இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் அந்த தெருவில் இருக்காங்க. நிறைய பேர் பல வருஷம் பழகிட்டு அவங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும் போது மட்டும்தான் அவங்க ஜாதி எங்களுக்கு தெரியுது. இவங்க ஜாதியே போயிடுச்சு சார், பயங்கர சுத்தமா இருக்குன்னு சொல்ல, அவ்வளவு நாள் பழகினவங்களுக்கு தெரியல, பத்திரிகை கொடுக்கறப்பதான் இவங்க இந்த சாதியம் தெரியுதுங்கிறது ஆரோக்கியமான வெள்ளந்தியா தான் சொல்றாரு அந்த வார்த்தையை. ஜாதி இருக்குதான் செய்யுது அது, ஆனா நவீனமா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு தான் பாயிண்ட். சொல்லுங்க. என்னுடைய பாட்ட காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வர சொல்ல செருப்பு கட்டிட்டு இப்படி வச்சுக்கிட்டு எச்ச கூட மீழக்கூடாது, வளைஞ்சே தான் வரணும். ஆனா இந்த எங்க காலகட்டத்தில் அது வழக்கமே கிடையாது. இப்போ எந்த வேலைக்கு போனாலும் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாட்ட காலத்துல எல்லாம் கவர்மெண்ட் வேலைலாம் ஒரு சிறப்பு இல்லை, ஒரு சில பேர் ஒரு சில அவங்களுக்கு தான் இருக்குன்னு. இப்போ அது குறைஞ்சிச்சு, முற்றிலுமே கிடையாது. இப்போ யாரா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் ஒர்க் பண்ணலான்றது 2 பாயிண்ட். தோழர் ஒரு அழகான ஒரு வரி சொன்னாரு. ஃபர்ஸ்ட்லாம் செருப்பு போட்டுக்கிட்டு போறதுக்கு கூட அனுமதி இல்லை, அக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்லாம் சொன்னாரு. ரொம்பலாம் தேவையில்ல. தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம், ஸ்கூல் பிள்ளைங்க பேப்பர்லாம் வந்திருக்கு, நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல்ல விட்டுட்டு ஊருக்கு போனோம்னா, அவங்க வீட்டுக்கு போனோம்னா ஊரை தாண்டி சேரிக்கு தான் வீட்டுக்கு போய் ஆகணும். போகும்போது ஸ்கூல் பிள்ளைங்க அவங்க அறியாமையே இது ஏன் பண்றோம்னு கூட தெரியல, காலங்காலமா பண்ணிக்கிட்டு வரோம், இப்ப நம்மளும் பண்றோம் அப்படின்ற அடிப்படையில செருப்பு கழட்டி அக்கத்துல வச்சு கையில எடுத்துக்கிட்டு நடந்து போறாங்க. ஏங்க நீங்க செருப்பு கழட்டி, எங்க தாத்தா அந்த மாதிரி பண்ணாரு, எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணாரு, இதை நாங்க போட்டுக்கிட்டு போனோம்னா ஊர்ல சண்டை, ஊருக்கும் சேரிக்கும் கலவரமாவும், ஜாதி கலவரமாவும் அப்படின்னு சொல்லி இருங்க. சாதாரணமா ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட கூட இந்த சாதியம் வீரியம் இன்னும் இது இல்லை. நான் ஜாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கேன். இன்னமும் நான் இந்த ஜாதி இருக்கிறதுனால என் மனைவி வீட்டுக்கும் எனக்கும் இன்னும் பேச்சுவார்த்தை கிடையாது. என் மனைவி இஸ்லாமியர், நான் ஹிந்து இதில் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு இது ஜாதி இன்னும் இருக்குது. இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காஞ்சி சங்கராச்சாரியாரை சுப்பிரமணிய சாமி பார்க்க போறார். அவரு சோஃபாவில் உட்காந்துருக்கார். இதே பொன் ராதாகிருஷ்ணன் பார்க்க போறார் 2 நாள் கழிச்சு, அவர் கீழே உட்காந்துருக்கார். அவர் சூத்திர. ஜாதி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. 2 பேரும் ஒரே கட்சிக்காரவங்க தான். எல்லாரும் மாதிரியும் முன்னாடி மாதிரி பழைய காலத்து மாதிரியே வாழ் ஏந்தி இப்போ போராடுறதுலாம் இல்லை. நவீனத்தில் கேக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஜாதியும் அதோட வீரியத்தை வேற மாதிரி காட்டிட்டு இருக்கு. இன்னமும் நம்மளோட அலுவலகத்தில் எல்லாரும் ஒரு அலுவலகத்திலும் நாமம் போட்டவங்க இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் அலுவலகத்திலும் இருக்காங்க. குறிப்பிட்ட சாதிகள் மட்டும்தான் அதாவது மதத்தோட அடையாளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டம் இந்து மதத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அதை எல்லாருமே போடுவாங்க. ஆனால் அந்த நாமம் போடுறது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும்தான் போடுவாங்க. அதே மாதிரி பேச்சு வழக்கம் பார்த்தீங்கன்னா தமிழோட பேச்சு வழக்கம் ஊருக்குன்னு ஒரு பேச்சு வழக்கம் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு ஏலைன்னு போட்டு பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இன்னமும் ஒரு குறிப்பிட்ட சாதிப்பினர் மட்டும் வேற மாதிரி ஒரு பேச்சு வழக்கம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இந்த அகரகார பேச்சு வழக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. தன்னோட சாதியத்தை காட்டக்கூடிய அடையாளத்தை காட்டிக்கிட்டே. ஒரு டெஃபினிஷன் நீங்க சொல்லுங்க. அவங்க நாமம் போடுறது பிரச்சனையா, வெளிப்படுத்துறது பிரச்சனை இல்ல, அதோட அர்த்தம் தான் பிரச்சனைங்க. அது எதை சொல்லுதுங்கிறதான் பிரச்சனை. பொதுப்படையான விஷயங்கள்ல நான் நாமம் போட்டிருக்கேன், திருநீர் போட்டிருக்கேன், சிலுவை போட்டிருக்கேன், நான் குல்லா போட்டிருக்கேங்கிறதெல்லாம் என்னுடைய மத அடையாளத்தையோ சாதியின் அடையாளத்தையோ நாமம் நான் மத அடையாளத்தை இல்லைன்ற, நான் மத அடையாளம் இல்லைன்ற, நான் அது மத அடையாளத்தை குறிக்கலங்கிறதா பிரச்சனை. அது குறிப்பிட்ட சாதியை குறிக்கிறதா தான் இருக்கு. இந்திய சட்ட பிரகாரம் இந்தியர்களுக்கு, தனி மனிதனுக்கு அவன் உணர்வை வெளிப்படுத்த எல்லா உரிமைகளும் இருக்கு, மற்றவர்களை புண்படுத்தாதவாறு. உங்களுக்கு அது நாமம் போட்டாலோ திருநூறு வச்சாலோ கண்டிக்கத்தக்கது. அதான் என்ன நானும் சொல்றேன். இதை தப்பா சொல்லியிருந்தா விளக்கம் சொல்லலாம். அதே நானும் சொல்றேன். ஒரு தெருல 100 வீடு இருக்கு, அதுல ஒரு வீடு மட்டும் நாங்க மட்டும் நல்லவங்க அப்படின்னு போர்டு வச்சா சரியா தப்பா? நான் ரொம்ப நல்லவன் ஆனா நான் மட்டும் போர்டு வச்சுப்பேன், நான் மட்டும் நல்லவன் போர்டு வச்சு சரியா தப்பா? இல்ல நல்லவனா கெட்டவனாங்கிறது தெரியல சார். நீங்க கேட்டதுல இருந்து எனக்கு ஒண்ணு உதிச்சுதான், அதை கேட்டேன். அதான் நான் உங்களுக்கு கேக்குறேன், நல்லவன் போர்டு வச்சா தப்பா இல்ல? நான் மட்டும் 100 வீடு இருக்கு, நான் மட்டும் நல்லவன் அப்படின்னு பேர் வச்சா? ஆனா இவரோட பாயிண்ட் நான் ஆதரிக்கிறேன். காலனில இருந்து வந்த பசங்க, சேரில இருந்து வந்த பசங்க, இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்களாங்கிறது கண்டிக்கத்தக்கையான வார்த்தை. நீங்க சொல்றது நல்லவனா கெட்டவனான்னு எப்படி நமக்கு தெரியும்? பழகின விதமோ தனி மனித ஒழுக்கமோ? நான் உங்களுக்கு பொதுவா தான் கேக்குறேன். ஒரு 100 வீடு இருக்கு, ஒரு வீட்டுல நான் மட்டும் நான் நல்லவன் வச்சுக்கீங்களேன், நான் பேர் வைக்கிறேன், நான் மட்டும் நல்லவன் போர்டு எழுதி வச்சு அதுக்கு அதோட அர்த்தம் என்ன? அதாங்க பிரச்சனை. மத்தவங்க எல்லாம் கெட்டவன், நாம அதை தான் குறிக்குதுன்ற. நான் மட்டும் உயர்ந்தவன் காட்டுறதுக்காக. ஒரே நிமிஷம் அவரை சொல்ற அந்த கருத்துக்கு எதிர்கருத்து ஏதாவது இருக்கா இங்க? கொடுங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா அது இவரோட எண்ணத்தை தான் சார் வெளிப்படுத்தி காமிக்குது. அவங்க பாத்தீங்கன்னா கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அவங்க பேச்சு அப்படிதான், அவங்க பேச்சு அப்படிதான், இயல்பா அவரு அப்படிதான் இருக்காரு. அவர் இந்த ஜாதி இந்த மதம் அவர் காமிச்சிக்கிறோம்ல, அவர் இறைவன் வழிபாடு, அவர் இருக்கிறத அவர் நார்மலா அப்படிதான் அப்படிங்கறத வச்சிருக்காரு. இவங்களாதான் அவர் அது மூலியமா ஜாதி காமிச்சிக்கிறாரோ, ஒரு பேச்சு மூலம் காமிச்சு இவரா தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நூல் இருக்கு, அது நூல்ல எதுக்காக நாமம் போடுறது, எதுக்காக பூணூல் போடுறதுன்னு இருக்கு, யார் பூணூல் போடணும்னு. அதுபடிதான் அவங்க போடுறாங்களே ஒழிய நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் போடணுங்கிறதுக்காக போடுறது இல்ல. அந்த பேச்சு வழக்கமும் எல்லாரும் பேசுறது இல்ல. வடநாட்டுல இருந்து இங்க கொஞ்ச நாள் வேலை செய்யற ஒரு நார்த் இந்தியன் கூட நல்ல தமிழ் பேசுறான்.
ஆனா இவ்வளவு காலமா எங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்கான், எங்க கூட இருக்கிறவங்க இன்னமும் அந்த பேச்சு வழக்கத்தை மாத்துக்க தயாரா இல்ல. குறிப்பிட்ட வகுப்பினர் அதே பேச்சு தான் பேசுறாங்க, மெட்ராஸ் இருக்கவங்க அதே பேச்சு தான் பேசுறாங்க, மதுரை இருக்கவங்க அதே பேச்சு தான் பேசுறாங்க. இந்த ஏழை போல பேச்சு பேசுறது இல்ல சார். அவங்க வேணா அப்படி காமிச்சிக்கல, நீங்க தான் அந்த தப்பான எண்ணத்துல பாக்குறீங்க. இந்த அடையாளங்கள் பொதுவா ஒரே வார்த்தையில முடிக்கணும்னா சாதி செருக்கை, சாதி ஆணவத்தை வெளிப்படுத்துகிற அடையாளம். கண்டிப்பா கிடையாது. இறைவன் மேல வச்சிருக்கிற சார் இந்திய அரசியல் சட்டப்படி அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷன் தான் சொல்றான். கேஸ்ட் இஸ் அபாலிஷன் சொல்றாங்களா? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஒழிக்கப்பட்டு விட்டதா இந்திய அரசியல் சட்டப்படி? தீண்டாமை நடக்குதா இல்லையா? சாதி ஒழிக்கப்பட்டு இருக்கணும், இருக்குன்னு தான் சொல்றோம் சார். பெரிய மீச வச்சிருந்தா அவன் அந்த ஜாதி, தலப்பா கட்டினா ஒரு ஜாதி, துண்டு கட்டினா ஒரு ஜாதி, கைலி கட்டினா ஒரு ஜாதி. அதை நினைக்க கூடாது சார், அதை நினைக்க கூடாது. எங்க ஊருக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. இல்ல எங்கேயுமே போனா எங்க ஊருக்கு ஒரு நிமிடம். நீங்க அவர் நாமம் வந்து போட்டிருக்கிறது சாதி அடையாளம் உங்களுக்கு பிரச்சனையா? அவரு நீங்க வந்து இந்த மாதிரியான நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நாங்க வந்து இன்னும் விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். எங்க ஊர்ல வந்து நான் வந்து சாதி கொடுமையை வந்து கண்கூடா சிறு வயதுல இருந்து பார்த்தவன். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்தேன் சார். ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல்லே பார்த்தேன் ஜாதி கொடுமையை. எங்க ஊர் வந்து ஒரு ஜமீன்தார் கட்டுப்பட்ட ஒரு ஊரு. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, எங்க அப்பா காலத்துல எவ்வளவு மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல இருந்து பாருங்க, நாமம் போட்டு அவர் தான் வந்து எங்க ஊர் சமஸ்தான கோயில உள்ள கருவறையில இருந்து பாட்டு படிக்கிறாரு. பெரிய பெரிய மீசை வச்சுட்டு இருந்தவங்க பைக்ல ஊருக்குள்ள போயிட்டு தான் இருக்கிறாங்க. நிறையவே மாறி சார். எங்க ஊர்ல 18 கிராமத்துல பெரிய ஜாதிக்கள் வந்து ரெக்கார்ட்ல இருக்கும். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயாவரம் கலவரம்னு ஒரு கலவரம் இருக்கும். 8 கிராமம் சேர்ந்து ஒரு கிராமத்தை, ஒரு தாழ்த்தப்பட்ட கிராமத்தை அடிச்சு உடைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கிராமம் வந்து ரொம்பவே மாறிடுச்சு சார். ரொம்ப மாறிடுச்சு. வந்து பாருங்க, அதாவது டிஸ்போசல் கிளாஸ் தான் எல்லாருக்குமே டீ கொடுக்குறாங்க. ரெட்டை கோல முறை கிடையாது, எல்லாருக்குமே டிஸ்போசல் கிளாஸ்ல கொடுக்குறாங்க. டிஸ்போசல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கேளுங்க, சென்னை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, எதிரில் ஒரு டீ கடை இருக்கு. அது பகுதி நரிக்குறவர்கள் அவங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கி இருக்காங்க, அதான் இருப்பாங்க. ஆனால் நான் எதிரில் நிறைய முறை சண்டை போட்டிருக்கேன். ஆனால் நான் வேணா கேட்காதண்ணே, கம்முன்னு நான் அவன் வந்து எனக்கு கிளாஸ்ல கொடுப்பாங்க, டம்ளர்ல தரமாட்டான். டிஸ்போசல் கிளாஸ்ல தான் கொடுப்பான். கொஞ்சம் குப்பை தூக்கிட்டு போட்டோம். டிஸ்போசல் கிளாஸ் தோழர் சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி நவீன தீண்டாமையின் இரட்டை கோலை தூக்கி போடுங்க சார். சார் உங்க வீட்டுல சில்வர் டம்ளர் வச்சு கழுவி கொடுங்க, ஒன்னும் ஆகாது. நீங்க சொல்ற இருந்தா கழுவி கொடுங்க, வாங்கி கழுவி கொடுங்க. இவ்வளவு தண்ணி தான் 50 பைசா டிஸ்போசல் கிளாஸ். இப்போ பொறுத்தவரை 2 ஜாதி தான் சார் இருக்கு. ஒன்னு பணக்கார ஜாதி, ஒன்னு ஏழை ஜாதி. பணக்காரன கல்யாணம் பண்ணா கௌரவ குலா வராது சார். பணக்காரன கல்யாணம் பண்ணா கௌரவ குலா வரலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல டிரைவரை கூட்டு போனாதான் கொலை பண்றான், கீழே படிக்காம வேலை வெட்டி இல்லாத கொலை பண்றான். பணக்காரன கல்யாணம் பண்ணா அது ஜாதியே தெரியாது. ஆடம்பரமா ஏதோ ஜாதி, ஏழை ஜாதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டே இப்ப போன வருஷம் தான் உணர்ந்திருக்காங்க, இந்தியாவில் ஒழிக்கப்பட வேண்டியது வர்க்க பேதம் அல்ல, வர்ண பேதம். உங்களை எவ்வளவு மார்க்சியத்தை படித்தவர்கள் தொடர போய் படிங்க. கம்யூனிசம் தெரியாது, எனக்கு சோசியலிசம் தெரியாது. ஊர்ல நடக்கிறதா பேசுறேன் சார், ஊர்ல நடக்கிறதா பேசுறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வரைக்கும் வெட்டிட்டு தான் இருந்தாங்க, இப்ப செருப்பால மட்டும் தான் அடிக்கிறாங்க, நான் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. முதல்ல செருப்பால் அடிச்சாலும் கூட்டம் தான், எனக்கு எதுவுமே பண்ண கூடாது. நான் சமமானவன், என்னை இப்போ எந்த வகையிலும் எதிர்க்கூடாது. அதுல வெட்டுறதுலேருந்து குறைஞ்சி செருப்பால் அடிக்கிறது ஏத்துக்கிறது அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. சூடான விவாதமா தான் இருக்கும், மனக்குமுறல்கள் இருக்கும், ஆதங்கங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது சாத்வீகமான முறையில, அதே சமயத்துல உள்ளார்ந்த செழுமையான கருத்துக்களை இந்த பக்கம் இல்ல சார், எவ்வளவு நடந்தாலும் இன்னும் அந்த பாகுபாடும் சாதியும் இருக்கு, அவங்க வெளிப்பூச்சுக்கு வேணா பேசலாம் அப்படின்னும். இவங்க என்ன மாறல, என் கிராமத்துல என் கிட்ட நானும் அந்த இரட்டை குவளை முறையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு இன்னும் வாழ்வியல ரொம்ப சிம்பிளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மேபி அவங்களோட கண்ணோட்டம் தப்பாப்படுது அப்படின்னு இந்த பக்கம் நண்பர்களும் தொழில்களும் பேசிட்டு இருக்காங்க. இதோட சாராம்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பக்கம் இருந்தும் ஒரு அனல் கறக்கும் விஷயங்கள் அல்லது அனல் கணக்குற அப்படிங்கறத விட என் லைஃப்ல இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட சுய வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில, வாழ்வியல்ல நாங்கெல்லாம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம். சாதி மதம்னு நினைக்கவே நேரம் இல்ல. ஏன் சார் அப்பட்டமா நீங்க இப்படி பேசுறீங்கிறது அவங்களோட கருத்தா இருக்கு. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல எந்தெந்த தருணத்துல எந்தெந்த இடங்கள்ல சாதி மேலோங்கி நிக்குது? சார், நான் 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்களும் 2 வருஷம் நல்லா படித்தோம், நல்ல நண்பர்களாக இருந்தோம், எல்லாரும் நல்லா ஓரிணைப்பாக இருந்தோம். அந்த கடைசியில் ரிவிஷன் எக்ஸாம்னு வர்றப்ப என்ன பண்ணுவாங்க, ஓவராலாக ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி நிஜமாலுமே எப்படி நடக்குதோ அதே மாதிரி பண்ணுவாங்க சார். அப்போ வந்து மெடிக்கல் கிளாஸஸில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு ஆக்சுவலாகவே ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு 299 அப்படின்னு ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்தான். அன்னைக்கு 299 வாங்கினப்ப ஸ்டாஃப்ஸுக்குள்ளார பேசிக்கிட்டது நாங்கள் கேட்டோம். அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து எங்ககிட்டயும் வந்து அந்த விஷயம் சொன்னாங்க. ஏன்பா இவன் வந்து எஸ்சி கேட்டகரி, இவன் எதுக்கு 299 வாங்கணும்? இவன் 275 வாங்கினாலே இவனுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் சீட் கிடைக்குமே, அவன் எதுக்கு 299 வாங்கணும்? உங்களுக்கு முதல் எதிராளி அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அந்த பசங்களை வந்து நாங்கள் வேற மாதிரி பார்க்கல. ஆனா சில மாணவர்களோட மனசுல அது ஆழமா பதிஞ்சிருச்சு.
வேற வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க சார். இன்டர் காஸ்ட் மேரேஜ் இன்னைக்கு நிறையவே நடக்குது, பாராட்டப்படுது, எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க, எல்லாமே ரைட்டு சார். புள்ள பையன் கல்யாணம் பண்ணி போய் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியுதே தவிர, அதுக்கு அடுத்த விஷயம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க அம்மா அப்பா படுற வேதனைகள், துன்பங்கள், அவமானங்கள், எவ்வளவு பேச்சுவார்த்தைகள், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான சமுதாயம் இல்லை. அதாவது எடுத்த உடனே அருவாளை தூக்குற சமுதாயம் ரெண்டுமே இல்லை. அது ஒண்ணு நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து இதை பேலன்ஸ் பண்ணி நான் சொல்றேன். எந்த சமுதாயம் எடுத்தோன்னு அருவா தூக்குதுங்கிறது தெரியல. நீங்க அப்ப அங்க உட்காந்துருக்கீங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. சார் அவர் வந்து மேபி ஹி மைட் பி a lucky person சார். அந்த மாதிரி சமுதாயத்துல அவர் இல்ல, ரொம்ப லக்கியான ஆளா இருந்திருக்கலாம். அந்த காலத்திலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷங்கிறது சாதாரண இல்லை, என்னுடைய பெண்ணும் பையனும் திருமண வயசுக்கு வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நான் திருமணம் பண்ணிக்கும் போது என் வீட்டில் அட்வைஸ் பண்ணது என்னன்னா, உனக்கு நல்ல பொண்ணா இதோட வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, இதோட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதா அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் மீறி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகல, போலீஸ் ஸ்டேஷன் போகல. என்னுடைய உறவினர்கிட்ட சொன்னேன், என் சித்தப்பா கிட்ட சொன்னேன், வீட்டில் சொல்றதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு. எங்க சித்தப்பா சொன்னார், நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அரேஞ்சு மேரேஜ் எப்படி நடக்குமோ அந்த முறைப்படி நடத்தினேன். இல்ல அவங்க ரிலேஷன்ல வந்தாங்களா? அவங்க ரிலேஷன் அந்த திருமணத்துக்கு வரல. ஆனா 1 மாதத்துல என்னுடைய உறவு வீட்டுக்கு நான் போக முடியல, எங்க அப்பா வீட்டுக்கு நான் போகல. அவங்க உறவுக்காரங்க தான் என்ன தேடி வந்தாங்க. தேடி வந்து பிறகு அந்த உறவுகள் நீடிக்குது, இன்னைய வரைக்கும் நீடிக்குது. நவீன காலத்துல ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சா மேடம் இந்த ஜாதிங்கிறது? ஃபேஸ்புக்ல ஆமா கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பர்த் சர்டிபிகேட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. பர்த் சர்டிபிகேட்ல என்ன கேக்குறாங்க, என்ன ரிலிஜன் கேட்டா ஓகே. அதுக்கு அடுத்து என்ன வருது, ரிலிஜன், கம்யூனிட்டி, காஸ்ட், ஈவன் பிகினிங் ஃப்ரம் தி AICTE UGC. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்டாஃப் கேட்டகரியிலயுமே வந்து என்ன கேக்குறாங்கன்னா, உங்களோட காஸ்ட் என்ன, எதுக்கு கேட்கணும், காஸ்ட் எதுக்கு கேட்கணும், அந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு போறச்சே என் பையன் வந்து 193.5 கட் ஆஃப், ஹி இஸ் டூயிங் a செகண்ட் இயர். அவன் வந்து 193.5 கட் ஆஃப் எடுத்துட்டு அவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் எய்டட் காலேஜ்ல தான் கிடைக்குது. பட் 180 வாங்கின ஒரு வேற கம்யூனிட்டி பையனுக்கு வந்து MITல கிடைக்கிறது. அப்ப அவன் MITல படிக்க போறான் அப்படின்னா அவனுக்கு 15,000 தான் ஃபீஸ். நான் வந்து 1 லட்சம் ரூபாய் கட்டணும். ஏன்னா OCல பிறந்தது என்னோட தப்பா? அது வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் பையன் வந்து சொல்றான், இந்த MIT உள்ள போனோம், எவ்வளோ நான் ட்ரீம் பண்ணேமா, எனக்கு கிடைக்கல. அவனுக்கு ப்ரொடக்ஷன்னா என்னன்னே தெரியல. அது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸா இல்ல எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸான்னு அவன் கேட்கறான். எப்படி இருக்கு பாத்தியாமா அப்படின்னு. அந்த நேரம் வந்து நிஜமாவே ஐ ஃபெல்ட். நான் எய்தாப்ல கூட போல உங்களை தான் கேட்கணும். ஏன்னா எதிரான கேள்வியா கூட இருக்கலாம் உங்களுக்கு. இதுக்கு எதிரான கேள்விதான் இது. கண்டிப்பா இது வந்து சமூகத்தினுடைய எதிரான கேள்விதான். இது ரிசர்வேஷன் வந்து இப்ப ஆரம்பத்துல இருந்தே வந்து எல்லார்கிட்டும் மிக ஒரு குழப்பமான நிலைமையில இருக்கு. இந்த ரிசர்வேஷன் வந்து குறிப்பா இவங்க வந்து எல்லாருக்கான ரிசர்வேஷன் தமிழக அரசுல ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த ஓசின்னு தான் அவன் வந்து நினைப்பா அதர் கேஸ்ட் நினைக்கிறான். அது வந்து ஓப்பன் காம்படிஷன். ஸோ முன்னிலைமை யார் அதிகமான மதிப்பெண்கள் இருக்கிறாங்களோ முதல்ல அந்த ஓப்பன் காம்படிஷனை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி வைஸா அது ஃபில்அப் பண்ணும். அது நடைமுறையில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சமூகம் வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. 2000 ஆண்டு காலமா 3000 ஆண்டு காலமா அவங்க வந்து அப்படியே அடிமைப்படுத்திட்டே இருக்காங்க. மேடம் சொல்லும்போது நான் ரொம்ப வரவேற்கிறேன் அவங்க வெளிப்படையாக பேசுறது. ஏன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கிறது அவனுக்கு தெரியலன்றாங்க. குறிப்பா அவனுக்கு இன்ஜினியரிங்கிறதே தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கவங்க இப்பதான் முதல் தலைமுறையாவோ 2வது தலைமுறையாவோ மேல வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தர முடியும்? இப்போ ஏற்கனவே ஒரு 100 வருடமாக 150 வருடமாக நீங்களும் அழுத்தி அவங்களுக்கு ஒரு சமநிலையில இல்லை. இந்த சமநிலையில இல்லாம இருக்குது ரிசர்வேஷன். இப்போ வந்து ஒரு 2 பள்ளம் இருக்கு, ஒரு பள்ளமா இருக்கு, மேடு இருக்கு. நீங்க அதை வந்து எல்லாருக்கும் சமமா கொடுத்தீங்கன்னா மேடாகிட்டு இருக்கும், பள்ளமாயிட்டு இருக்கும். இப்போ அதிகமா அவங்களுக்கு அது கொட்ட வேண்டியதானே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இவர் மேல வரணுங்கிறதுக்காக தான் சாதின்னு ஒண்ணு கொடுத்து கோட்டான்னு ஒண்ணு கொடுத்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. பட் ஆரம்பத்துல நீங்களே சொன்னப்ப இதெல்லாம் ஒழிக்கணும் சார், இந்த காலமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, முரண்பாடா இருக்கு எனக்கு. ரிசர்வேஷன் வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. ரிசர்வேஷன் வந்து சமூக, அது வந்து சோஷியல் இண்டிகேட்டர். யாரோட ஒவ்வொருத்தரோட சோஷியல் இண்டிகேட்டரும் சம அளவுக்கு வர்றதுக்காக கொடுக்கப்படுறதுனா ஒழிய அது வந்து நான் ரொம்ப ஏழை என்னால் பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது. லாஸ்ட் கிரேட் சிட்டிசன் இருக்கிறதுலே கடைசி சிட்டிசன் கூட எல்லா கல்வி நிறுவனங்களும் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் நாங்கள் கேட்குறோம் மொழிய. அந்த ரிசர்வேஷன் அந்த வாய்ப்பை தான் கொடுக்குது. அவங்களை கொண்டு போய் நான் டாக்டர் போஸ்டிங் கொடுக்க சொல்ல, இந்த கவர்மெண்ட் காலேஜ்லயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார வச்சு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்கன்னு தான் நான் கேட்கறேன். நீங்க 2 விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு, அந்த காலமே ஸ்கூல்ல காலேஜ்ல எதுலயுமே அந்த காலம் இருக்கக்கூடாது. சோஷியல் இண்டிகேட்டர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அது இருக்கும். அந்த சோஷியல் இண்டிகேட்டர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம்
சோஷியல் இண்டிகேட்டர் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்த பிறகு கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாமல் தான் நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுப்பீங்க இல்லையா? இல்லை சும்மா கொடுத்துருக்கீங்களா? எம்ஐடியில் போய் நான் எம்ஐடி தான் படித்தேன். நான் கேம் ஃப்ரம் எம்பிசி கேட்டகரி. ஆனால் ஓப்பன் காம்படிஷன் சீட் எடுத்து தான் உள்ளே வந்தேன். நான் எம்ஐடி விட்டு வெளில வரும்போது எனக்கு பிஇ கிராஜுவேட் அவங்க தான் கொடுக்கணும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண தான் கொடுப்பாங்க. யார் வேணாலும் வந்துட்டாலும் உடனே கொடுத்துட முடியாதுல்ல. டிகிரி எக்ஸாம் பாஸ் பண்ணதானா எல்லாருக்கும் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இட்ஸ் ஃபார் சோஷியல் இண்டிகேட்டர். போய் எழுதி ஃபெயில் ஆனவங்கள பேசுறீங்க, வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்கள பத்தி நான் பேசுறேன். ரெண்டு விஷயம். வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்கள தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே. எந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்? இது வரைக்கும் எவ்வளவு காலமா மறுத்தீங்களோ அதுக்காக திருப்பி கொடுக்க போறது அவங்க உரிமையை பெற்று தரதுக்காக. சிம்பிள் சார். நான் என்னோட கம்யூனல் தப்பா இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, இங்க இருக்கவங்க எல்லாமே அந்த காலம் அந்த பேரு தயவு செஞ்சு அந்த மாதிரி கூப்பிடாதீங்க பேசாதீங்கிறதா உண்மை. அப்படிதானே? இவன் ஏழை இவன் பணக்காரன் எதுவும் கிளாசிஃபை பண்ணுவோமா? இவனுக்கு ஒரு ரெட் இவனுக்கு ஒரு கிரீன் இவனுக்கு ஒரு ப்ளூன்னு நிறபேதம் என்ன கொண்டு வர போறோமா? இல்ல இது பிராக்டிகலா தயவு செஞ்சு ரிக்வெஸ்டா சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் வேற ஒண்ணும் இல்ல. கல்வி அறிவு மூலமாக மக்கள் மனசுல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். நாங்க எல்லாம் சமன்ற எண்ணம் வரணும். அது எப்போ வரும்னா சமூக அளவுல உயர்ந்தாலும் கல்வி அறிவுல உயர்ந்தாலும் மட்டும்தான் வரும். அதுக்காக ரிசர்வேஷன். நிறைய பேசலாம். செழுமையான சொற்கள் ரெண்டு பக்கம் இருந்து வரப்போகுதுங்கிறத ஆராய கத்துக்கங்க. சாதி அப்படிங்கிறது என்னுடைய துணை பெயர் மாதிரி, என்னுடைய துணை பெயர் அப்படிங்கறத விட நான் பாக்குற இடங்கள்லாம் அவலமாக கூடவே வந்துகிட்டு இருக்கு. ஒழிக்கப்பட வேண்டும். அவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு இந்த பக்கமும் இல்ல, அதெல்லாம் எங்க ஜெனரேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கமும் ஒரு அனல் பறக்கிற விவாதம் தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட கருத்துக்கள் கேட்கலாம். சாதியே இல்லைங்கிறோம். ஆனா எதுக்காவது நமக்கு வந்து நீங்க அவர் சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு ரெண்டு பேரும் ஒரே நிலையில இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு குறியீடு தேவையில்ல. அந்த குறியீடு என்னன்னு கேக்குறேன் நான். அது சாதியா இருக்கலாம், நிறமா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். எப்படி இருக்கும் அது? எப்படி பிராக்டிக்கலா அதை பேலன்ஸ் பண்ண போறோங்கிறதா என்னோட கேள்வி. இப்ப நீங்க ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடியதை இதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல இதை எந்த மாதிரியான நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கறதும் கேக்குறீங்க. இப்போ ஜாதியை வந்து நம்ம உடனே ஒழிச்சிட முடியும். பேப்பரில் கொளுத்தி போட்டவொடனே ஜாதின்னு எழுதி வச்சு கொளுத்தி போட்டவொடனே அது ஒழிஞ்சிருங்கிறதுக்கு. ஜாதிங்கிறது ஒரு மனிதனோட மூளையில் அவனோட அறிவில் புகுத்தப்பட்டது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பண்பாட்டு படையெடுப்பது. அதன் மூலயமா ஆண்டாண்டு காலமாக நம்ம மூளையில் புகுத்தி இருக்கிறதுனால நம்ம வேகமாக செயல்பட்டாலும் மூளைக்கு ப்ராப்ளம் வந்துடும். ரொம்ப ரொம்ப அவனுக்கு வேலை கொடுக்கணும், அறிவா அதிகமான ஒரு படிப்பை கொடுக்கும்போது கூட அவனுக்கு வந்து மூளையில் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும், ஒரு சின்ன சிக்கல் வந்துடும். அப்போ அவனுக்கு படிப்பறிவை முதல்ல கொடுக்குறோம், வேலை வாய்ப்பை முதல்ல கொடுக்குறோம். இதன் மூலமாக அவனுக்கு சமபலமாக, இப்போ ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஒரு பள்ளம் இருக்குது ஒரு மேடு இருக்குது, ரெண்டையும் சமமாக்கணும். ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னொரு இடத்துல மண்ணை எடுத்து ரெண்டு இடத்துலையும் சமமாக போட்டால் பள்ளமாயிட்டே இருக்கும், மேடாயிட்டே இருக்கும். எனக்கு சாதியும் தேவையில்ல, பட் சலுகைகளும் வேணும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்னு கேக்குறேன். இப்போதைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு அப்படின்ற நிலை எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்லிடுறேன். கிணத்துல ஒரு 4 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. கிணத்துக்குள்ள படிக்கட்டுல ஒரு தொங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் 20 அடியில தொங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் 15 அடியில தொங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் 10 அடியில தொங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் 5 அடியில தொங்கிட்டு இருக்கான். 5 அடியில தொங்கிட்டு இருக்கவனுக்கு 5 அடி கயிறு கொடுத்தா மேல வந்துருவான். 10 அடியில தொங்கிட்டு இருக்கவனுக்கு 10 அடி கயிறு கொடுத்தான். இப்ப இந்த கயிறுன்றதே இடஒதுக்கீடு தான். 5 அடியில தொங்கிட்டு இருந்தவன் எனக்கு 5 அடி தானே கொடுத்த, அவனுக்கு எதுக்கு 20 அடி கயிறு கொடுக்குறேன்னு கேக்குறான். இடஒதுக்கீடு யாருக்கு கொடுப்பேன், எப்படி அவங்களை டிஃபைன் பண்ணுவாங்க? அதுதான் இப்ப ஜாதி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கேஸ்ட் இல்ல சார், இல்ல ஒரு நிமிஷம். கேஸ்ட் இல்ல அவர் சொல்லிட்டோம் சார், ஒரு நிமிஷம் அவர் சொல்லிட்டோம். இல்ல அவர் சொல்லிட்டோம் இல்ல சார், கேஸ்ட் அப்படின்னு ஜாதின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜாதியை வந்து இப்போ ரெட்டியாரு, செட்டியாரு, வன்னியாரு, தேவருன்னு சொல்லி இருக்கிற 1008 ஜாதிகள் இருக்கு. தேவையில்லை. இதுல மாற்றம் கொண்டு வர வேண்டியது என்னன்னா, இப்போ இருக்கு எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓசி. இந்த அடிப்படையில இந்த குறிப்பா அரசு பதிவுகள்ல இந்த ஜாதி பெயர், இந்த ரெட்டியாரு, செட்டியாரு இந்த பெயரை நீக்கிட்டு குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு மாற்றம் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓசி இதை மட்டும் பண்ணா இப்போதைக்கு போதுமானது. சார் அவங்களெல்லாம் பார்க்கும்போது 60ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஏஜ் குரூப் மாதிரி தெரியுது சார் எனக்கு. 60கள்ல இருக்கிற ஃபீலிங் ஏன் உங்களுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. நீங்க 1ஆம் நூற்றாண்டு போனா கூட 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு தொடங்கி இப்போ இருக்கிற 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலகட்டம் தான் நடக்குது. உங்களோட கல்வி அறிவு, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் கல்வி அறிவு இருந்தது. அதாவது ஊடகத்துறை, நீதித்துறை. எவ்வளவுதான் ஊடகம் வந்தாலும் நீங்க மாற போறது கிடையாது சார், புரியுதுங்களா? கண்டிப்பா மாற போறது இல்ல. அந்த ஜாதி 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 புடிச்சு அந்த போர்வையை போத்திக்கிட்டே தான் இருக்க போறீங்க. 60 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன். அவங்க பேசி முடிக்கிட்ட அப்புறம் பேசுங்க. இல்ல இப்போ ஜாதியை பத்தி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, இப்போ எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட் டொனேட் பண்றாங்க. சோ இந்த ஜாதி குரூப், இந்த ரத்தம் அப்படின்னு யாருன்னா பதிவு பண்றாங்களா? கிடையாது. ஒரு உயிர் வந்து குடிச்சிட்டு இருக்கும் போதே அதுக்கு வெறும் பிளட் மட்டும் நம்ம டொனேட் பண்ணா போதும். இந்த ஜாதி ஃபார்ம்லயே அந்த பிளட் ஃபில் பண்ற ஃபார்ம்ல ஜாதி கிடையாது. சோ இத நான் வரவேற்கிறேன். நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஆரம்பத்திலே ஒண்ணு பேசினாங்க, எல்லா கோயில்ல நாங்க வந்து எல்லாருமே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நண்பர் அவர் சொன்னாரு.
இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் நம்ம கடைக்கோடியில கிராமத்துல இந்த நொண்டி கருப்பன்னு இருப்பாரு ஒரு சாமி, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருப்பீங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் அவருக்கு துணியே போடுவோம், மற்ற நாள்ல ஆடிட்டு கிடக்கும். அது அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு பூஜை செய்யறவரு இங்க இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலையோ பார்த்தசாரதி கோயிலையோ பூஜை பண்ண முடியுமா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 லட்ச ரூபாய் கொடுத்தா எங்கேயும் வருவார் சார். 1 லட்ச ரூபாய் கொடுத்தா எங்கேயுமே வருவார். வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு சார். வர நீங்க கூப்பிடுங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க சார். நீங்களாம் வந்து சேர்ந்து தான் போராடணும் எங்களுக்காக. அதை ஞாபகம் இல்ல வச்சுக்கோங்க. நீங்க கேட்டீங்கல்ல அவர் வரமாட்டாரு, அவரே சார் கூப்பிடுறீங்க. ஒரு நிமிஷம் சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா கோயிலையும் காசு கொடுத்து அர்ச்சகர் பண்ணுவாருன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பெருமாள் கோயில்ல ஒரு எஸ்சியே ஒரு பிராமணர் வழிபா அதாவது அர்ச்சனை பண்றதுல வந்து எஸ்சி ஆளுங்களை உள்ள வரவழைச்சு அவங்க பண்ணுவாங்களா? இன்னொரு விஷயம் சார், நாங்க பெருமாள் கோயில நாம போட்டுன்னு இருக்கிறவங்க அர்ச்சனை பண்றாங்க. நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இது அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம். இல்ல நீங்க பண்ணதை நாங்க சாமி கிட்ட வச்சு பண்ண மாட்டோம், நாங்களா பண்றதா பண்ணுவோம்னு சொல்றாங்க. அப்போ நாங்க என்ன அதுல விஷமா எடுத்துட்டு போயிட்டு சொல்ல வர்றது புரியல. நம்ம சாமி கும்பிடணும், நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம போய் கும்பிட்டு வந்துருவோம். இதுல எதுக்கு இடைத்தர இல்லையே? அதுலயே சாமி கிட்டயே ஜாதி பாக்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன். முதல்ல சாமியே இல்லைன்றோம், ரெண்டாவது வந்து சாமி இருக்குன்னா நம்ம பாட்டு போவோம், நம்ம கும்பிடுது. எதுக்கு ஒரு இடைத்தர? எதுக்கு நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கணும், அவர் ஒருத்தர் இருக்கணும்? எவருமே வேண்டாயா, நான் பாட்டுக்கு போவேன், சாமியை கும்பிட்டு வந்துருவேன். இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா இருக்கிறாங்களே சார். சிம்பிள் சார். அவங்க சொல்ற மாதிரி பிற்படுத்தப்பட்டவங்க அல்லது தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லப்படுறவங்க அந்த மாதிரி போக நீங்க விடுவீங்களா? முதல்ல விட்டுருக்காங்களா எங்கேயாவது? நிதர்சனம் என்னன்னு பேசுங்கிறதா உண்மை. நிதர்சனம் என்னங்க? தாத்தா காலத்துல கோயிலுக்கு வெளில இருந்தாங்க, எங்க அப்பா காலத்துல கோயிலுக்கு உள்ள வந்தாங்க, என் காலத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறாங்க. இன்னும் மாறிக்கிட்டே வருது. பாதி மாறலையா சார்? கருவறைக்குள்ள போலையே. ஒரு நிமிஷம் பேசுற கேளுங்க, ஒரு நிமிஷம். நாங்க ஜாதியே ஒளிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல. பத்திரத்துல ஜாதி இருக்கு, பட்டாள ஜாதி இருக்கு, சர்டிபிகேட்ல ஜாதி இருக்கு, எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு. ஜாதி குறைஞ்சிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா 90% வந்துருச்சு. இன்னும் 10% தான் இருக்குன்றோம். இன்னும் வந்து பெரிய அளவுல ஜாதி இருக்கு. ஒரு பஸ் மோதினா கூட இந்த ஜாதிக்கார பஸ்காரன் அந்த காரம் மோதிட்டான். அவர் நான் நிஜமா பாத்துக்க ஒரே விஷயம், எங்க 2 பேத்துக்குள்ள எங்க ஊர்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையாச்சு. இது ஒரு ஜாதிக்கார அவர் ஜாதிக்கார உடனே கிளம்பிட்டாங்க. ஏய் அந்த ஜாதிக்கார நம்ம இந்த மாதிரி தான் நடக்குது. அதனாலதான் இருக்குதுன்னு சொல்றேன் சார். அதனாலதான் இருக்குதுன்னு சொல்றேன். பர்சனல் மோட்டிவா ஜாதி பிரச்சனையா பாக்காதீங்க. மீடியால உடனே எழுதிடுவாங்க. இதுக்கு வந்து இவர் கண்டனம் தெரிவிச்சான்னு பார்த்தாலே ஏய் பத்தர ஒரு சிந்த இன்னைக்கு கூட முருகதாஸ் மேல ஜாதி எனக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருக்குனாரு, உடனே பின்னாடி போட்டாங்க. அவருக்கு பின்னாடி உடனே ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. இவருக்கு வந்து நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு ஒரு சங்க தலைவர் வந்து சொன்னாரு. அதை யாரும் நான் சொல்ல வரல, நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உடனே தெரிஞ்சு ஓ முருகதாஸ் வந்து போன படத்து வரை எந்த ஜாதின்னு யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து உடனே அவருக்கு ஒரு ஜாதி. இது வந்து ஒரு திட்டம். இது வந்து ஜாதியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க சில பேர் சுயநலத்துக்காக. மக்கள் மத்தியில நம்ம சாதாரண மத்தியில எந்த கடையில போனா நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு சாப்பிட்டு எல்லாமே நினைக்கிறேன். இது அவர் நண்பர் சொன்ன மாதிரி இல்ல சார், இது இயல்பா போயிட்டு இருக்கிறதா, நீங்களா திணிக்காதீங்கன்னு ஒண்ணும். அவர் யதார்த்தம் இல்லாம ஏதோ வேற உலகத்துல இருந்து வந்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இங்க இருக்கு.